நீ பாவம் அதிமுக பத்தி சொன்னாரு கஜா, கேவலமா இருக்குது. ஏன்னா பாவம் அதிமுக பார்த்தா பாவமா இருக்கு. நம்மளுக்கு பங்காளி கட்சி இல்லையா, அவனு இருக்கணும்ல. இன்னும் ஒரு 10,000 ஓட்டு கூடுதலா கொஞ்சம் வாங்கி தானே வச்சு ஒரு தொகுதிக்கு ஒரு 30 தொகுதி நம்ம கிட்ட வந்திருக்கு, நம்ம ஆட்சி வந்துருக்கலாம். ஒரு 5,000 ஓட்டு கொஞ்சம் வேகப்பட்டு வாங்கியிருந்தாங்கடா, அந்த ஓட்டு திரும்பி இங்க வந்ததுன்னா ஒரு 30 தொகுதி நம்ம அதிகமா ஜெயிச்சிருப்போம், நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். நீங்க நிலைமன்னா மந்திரியா இருந்தானே, உனக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக தானே, ஒரு நன்றி இருக்கு தேவையில்ல. உனக்கு யாருன்னு தெரியுமா? நீ அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நாட்டுக்கே தெரிவேன். அதுக்கு உனக்கு முகவரை கொடுத்தது அந்த கட்சி இல்லையா? அந்த கட்சியில ஜெயலலிதா இருக்கும்போது 6 வருஷம் மந்திரி, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 4 வருஷம் மந்திரி, 10 வருஷம் அமைச்சரா இருந்து குமாரிச்சுட்டு இன்னைக்கு போய் மனைவர் கேட்ல போய் நின்று இருக்கீங்களா? இதை விட வெக்கமா இருக்குதா சொல்லு. பங்களாவில் 1.5 மணி நேரம் கேட்ல நிக்கிறாங்க, 1.5-2 மணி நேரம் கழிச்சு தான் உள்ள விடுறாங்க. இதை விட கேவலம் இருக்க முடியுமா? அதிமுக தொண்டர்களுக்கு பங்காளி என்ற முறையில் நான் சொல்றேன், தயவு செய்து நம்ம தாய் கழக திமுக தான் நீங்களா இருக்கணும். அப்படி 1-2 பேர் அந்த கட்சியெல்லாம் போக மதிக்க மாட்டான். அவெல்லாம் திடீர்னு வந்தவன் திடீர்னு போயிடுவான். அமைப்பு இல்லாதவன் அவங்களாம், நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனால மாற்று கட்சியில அதிமுக சேர்ந்த தோழர்கள்லாம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன், நீங்க எல்லாம் திமுக வந்து தயவுசெய்து அந்த கட்சியெல்லாம் போகாதீங்க. திமுகவில் வருகை தந்து இந்த இயக்கத்தில் இணைந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் சொன்னேன். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம். திருமண உதவிக்கு 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவை 8 கிராம் தங்கம் இன்னைக்கு 1,08,000 ரூபாய் குறைஞ்சிக்குது. பெண் குழந்தை பிறந்தால் தாய்மாமன் சீர் 2 கிராம் தங்கம் தரணும்னு சொன்னேன். மகளிர் உதவிக்குழு சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் தருவேன்னு சொன்னேன். 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன் முழுவதுமாக தள்ளு. நாம இல்லையா, இதெல்லாம் நீங்க இந்த இளைஞரை சேர்ந்த தம்பிகளாம் சொல்லணும், முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னேன். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர் பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கிறேன். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும், இதுதான் நம்ம வம்பா போச்சு, படிக்காதது படிச்சுட்டு இருக்கான் பாரு, மாசம் 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எச்ச உழுந்து எல்லாம் வயசுல ஓட்டு போட்டான். 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2,500 ரூபாய் தரேன்னாரு. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3,000 ஓய்வூதியம். தொழில் முனைவராக விரும்புகிற இளைஞர்களுக்கு 25 லட்சம் வரை லோன் வழங்கப்படும். போதைப் பொருளா தமிழகத்தை உருவாக்குவேன். நேத்தம் 250 கிலோ பிடிச்சாங்க, 258 கோடிக்கு பிடிச்சாங்க. அனைத்து மீனவர்களுக்கு வீடு கட்டித்தரும் லட்சிய வீடு திட்டம் செயல்படுத்தப்படும். அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச மருத்துவ காப்பீடு கொடுக்கப்படும். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். இவ்வளவும் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் அடுத்த கணமே செய்வேன்னு சொன்னாரு. 1 மாசம் ஆட்சி. இந்த 1 மாசம் என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? விவசாய கடன் தள்ளுபடி, சிறு குறு விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாரு. 2000 திமுக ஆட்சியில கலைஞர் 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணி விட்டாரு. 2016 அதிமுக ஆட்சியில் கூட 5,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப 2021 நம்ம தலைவரை வந்து 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுத்தாரு விவசாயிகளுக்கு. இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இதெல்லாம் பத்திரிகையாளர் யோசனை, நாங்க சொல்றதான் போடுறீங்களே தவிர இதெல்லாம் போட மாட்டீங்க. ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கர் நிலத்திற்கும் குறைவாக வைத்திருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் 100% பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டு சொன்னீங்க இல்லையா? சொன்னியா இல்லையா? இவர் என்ன உத்தரவு போடுகிறாருன்னா, இப்ப மே மாதம் 2025 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 28 2006 வரை கூட்டுறவு வங்கிகளுக்கு யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த 1 வருஷத்துக்கு தள்ளுபடி.
இவர் மொத்தம் எவ்வளவு தெரியுமா தள்ளுபடி பண்ணிக்கிறாரு? 2044 கோடி தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. இது மொத்தம் வெறும் 50,000 பயிர் கடன் வைத்திருக்க விவசாயிகள் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. 100% கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு, செய்யல.